Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து லாஸ்ட் டைம் ரிவிஷனா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாரதிதாசன் பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் வந்து ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்க்க போறோம் இந்த வீடியோல. அதாவது லாஸ்ட் 10 இயர்ஸா கடந்த 10 ஆண்டுகள்ல டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் தமிழில் பாரதிதாசன் பற்றின கேட்கப்பட்ட எல்லா கொஷின்ஸுமே வந்து சேர்த்து மொத்தமாக ஒரே தொகுப்பாக இந்த வீடியோவில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் பாரதிதாசன் பற்றி படிச்சிருப்பீங்க. இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்கப்பட்ட பாரதியார் ரிலேட்டடாக இருக்க கொஸ்டின்ஸை டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறீங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா பாரதிதாசன் பற்றி இதிலேருந்து தான் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில். ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் வேணால் வந்து மாறலாம், ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாதீங்க, வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு கொஸ்டின் பக்கத்துலையுமே பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு அந்த எக்ஸாம் நடந்த கொஸ்டினில் இந்த கொஸ்டின் வந்து இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வேணால் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் வந்து பாவேந்தர் பாரதிதாசன். ரெண்டாவது கொஸ்டின், பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? ஆன்சர் பாவேந்தர் பாரதிதாசன். எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் பாரதிதாசன், ஆசிரியர் வந்து பாரதிதாசன் தான் வருவாங்க. ஆனால் கொஸ்டின்ஸையும் வந்து சேர்த்து வந்து படிச்சுக்கோங்க. ஸோ கீழே இருக்க இந்த 4 நாடக நூலில் எது வந்து பாவேந்தர் பாரதிதாசன் வந்து எழுதினார்? ஸோ அந்த பேட்டர்னில் அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் வேணால் வந்து மாறலாம், ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து அதே தான். ஓகேங்களா? அதை வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஒரே ஆன்சர் தானே இருக்குது அப்படின்னு டக்குன்னு போட்டுறாமல் கொஸ்டினையும் சேர்த்து வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேர்டு கொஸ்டின், பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் ஏது? ஆன்சர் வந்து பிசிராந்தையார். நாலாவது கொஸ்டின், பாரதிதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் ஏது? ஆன்சர் பிசிராந்தையாரின் நாடகம். பிசிராந்தையார் நாடகம். 3க்கும் ஆன்சர் வந்து பிசிராந்தையார் தான், ஆசிரியர் பாரதிதாசன் தான். ஆனால் கொஸ்டின் வந்து எப்படி மாறி மாறி வருதுன்னு பாருங்கள். அடுத்த 5வது கொஸ்டின், பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் ஏது? ஆன்சர் தொடுவானம். பாரதிதாசனினுடைய அழகின் சிரிப்பு என்னும் நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் வந்து தொடுவானம். 6வது கொஸ்டின், பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். 7வது கொஸ்டின், இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். 8வது கொஸ்டின், பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார்? ஆன்சர் வாணிதாசன். 9வது கொஸ்டின், குயில் என்ற இதழை நடத்தியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். 10வது கொஸ்டின், பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நீளம் என சொன்னவர் யார்? ஆன்சர் வந்து பாரதிதாசன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்படி கேட்கலான்னா, கல்வி இல்லாத பெண்கள் எதை போன்றவர்கள் என பாரதிதாசன் வந்து குறிப்பிடுகிறார் அப்படின்னு கொஸ்டின் பேட்டர்ன் மாறி கேட்கலாம். அப்போ ஆன்சர் என்னவா வரும்னா கலர் நீளம் என்பது ஆன்சராக வரும். ஸோ அதனால் படிக்கும்போதே கொஸ்டினோட சேர்த்து ஆன்சர் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை வந்து படைத்துள்ளார்? ஆன்சர் வந்து எத்தனாவது பகுதியிலன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து 2ஆம் பகுதியிலாம். அடுத்த கொஸ்டின்,
பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது எது? ஆன்சர் சாகித்ய அகாடமி விருது. 14வது கொஸ்டின். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் என்ற தந்தை பெரியாரை புகழ்ந்து பாடியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன் தான். பாரதிதாசன் யாரை புகழ்ந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரியாரை. இல்லாட்டி இந்த இருக்கிறதுல ஏதாவது டேஷ் கொடுத்து கூட கேட்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 15வது கொஸ்டின். கல்வி அறிவு இல்லாத பெண்கள் நர்ஸை போன்றவர்கள் என பாரதிதாசன் கூறினார். இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்படாத நிலம், அதாவது கலர் நிலம் அப்படின்னா பண்படாத அப்படின்னா எதுக்குமே உதவாத அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதான் ஆன்சர். ஸோ கலர் நிலத்துக்கு பொருள் பண்படாத நிலம். ஸோ அது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் 16வது கொஸ்டின். இனிமை தமிழ் மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்ந்த நல் அமுது என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். சக்தி முத்து புலவர் நாடகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். புரட்சி கவிஞர் என மக்களால் போற்றப்பட்டவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். அழகின் சிரிப்பு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். பாவேந்தர் என்பது யாரை குறிக்கும்? யாருடைய அடைமொழி பாவேந்தர்? ஆன்சர் பாரதிதாசன். பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் எது? கீழே இருக்க இந்த 4 இதழில் பாரதிதாசனால் வெளியிடப்பட்ட இதழ் குயில். இந்த குயிலே முன்னாடி வேற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ஆசிரியர் கொடுத்து என்ன இதழ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என கூறியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின். வள்ளுவனை பெற்ற நாள் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். குறிஞ்சி தீட்டு என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். இருட்டறையில் உள்ளதனா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். தீர்த்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் என்று திருக்குறளை போற்றியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். 28வது கொஸ்டின். இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என்ற தொடரை பாடிய கவிஞர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் பாரதிதாசன். செந்தமிழை செந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் யார்? ஆன்சர் பாரதிதாசனார். பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது எந்த வரி? ஆன்சர் பி. தேனோக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி என்பது. அடுத்த கொஸ்டின். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று சொன்னவர் பாரதிதாசன். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் இப்பாடலடிகள் யார் யாரை பற்றி பாடியது? ஸோ அதே கொஸ்டின். 2 யாரை பற்றி பாடினாங்க? இதுக்குரிய ஆன்சர் பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது. தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமாணக்கராக போற்றப்பட்டவர் யார்?
ஆன்சர் சுரதா. பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் புரட்சி கவிஞர். பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல் எது? ஆன்சர் கல்லோ காவியமோ என்பது இவர் எழுதியதில்லை. குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு இது எல்லாமே பாரதிதாசன் இயற்றிய நூல்கள். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாணிடவும் வேண்டும். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஏது? ஆன்சர் தமிழ் வளர்ச்சி. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். பொறுத்துக. இதழ் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி தான். ஸோ இதில் இப்போ ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள். குயில் பாட்டு ஆசிரியர் பாரதிதாசன். இது ஒரு இதுக்காக இந்த பொறுத்து நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம். அழகின் சிரிப்பு பாரதியார். துறைமுகம் ஆசிரியர் சுரதா. பால்வீதி அப்துல் ரஹ்மான். இதில் குயில் பாட்டு ஆசிரியர் பாரதிதாசன். ஸோ பாரதிதாசன் பற்றி கேட்டனால இந்த பொறுத்துக நம்ம கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக 10 இயர்ஸாக தமிழில் பாரதிதாசன் பற்றி கேட்கப்பட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே தொகுத்து இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம் ஃபுல்லாக. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஓகே. பாரதிதாசன் பற்றி ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க நிறையா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களால் பார்த்து ரிவிஷன் பண்ண முடியலை அப்படின்னாலும் ஃப்ரீயாக இருக்கப்போ ஹெட்செட் போட்டு ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்டிங்கனாலே எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு மெமரி ஆயிரும். ஒன் டைம் ரிவிஷன் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். டைம் இல்லாதவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம ரிவிஷன் வீடியோஸ் நிறையா போட போகிறோம். ஜிஎஸ் தமிழ் அண்ட் மேக்ஸு. ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.